இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு இருதயத்தை ஆராய்கிற கர்த்தர். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் கர்த்தர் இருதயத்தை ஆராய்கிறவர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை, நோக்கங்களை சோதித்து அறிந்து நம்முடைய வழிகளுக்கும் நம்முடைய செய்கைகளுக்கும் தக்க பலன்களை கொடுக்கிறவர். தாவீதும் கூட தன்னுடைய குமாரனாகிய சாலமோனிடத்தில் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார் என்று 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கூறினார். ஆகவே நம்முடைய இருதயத்தை கூர்ந்து கவனிக்கின்ற நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட எண்ணங்களினால், சிந்தனைகளினால் நிரம்ப வேண்டும் என்று 4 வசனங்களை நாம் வாசிப்போம். முதலாவதாக மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் அன்பு கூற வேண்டும் என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருப்போம். மூன்றாவதாக எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவோம். நான்காவதாக சங்கீதம் 9:1ஆம் வசனத்தில் தாவீது கூறினது போல முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிப்போம். ஒரு தாய் தன்னுடைய 5 வயது குழந்தைக்கு இரவிலே படுக்கும் போது கதை சொல்வதுண்டு. அந்த கதையில் பூனை சத்தம் என்றால் பூனையைப் போலவே சத்தமிட்டு கூறுவார்கள். கதைக்கு ஏற்றபடி சத்தத்தை மாற்றி கூறுவது அந்த குழந்தைக்கும் பிரியம். ஒரு நாள் இரவு வேலை அதிகமாக இருந்தபடியினாலும் களைப்பாக இருந்தபடியினாலும் சாதாரணமாக கதையை சொல்லி முடித்துவிட்டு சீக்கிரமாக படுத்து தூங்கு என்றார்கள். அந்த குழந்தை, இன்றைக்கு கதை நன்றாக இல்லை, நீங்கள் ஒழுங்காக கூறவில்லை என்று கூறினதற்கு ஏன் என்று அந்த தாய் கேட்டார்கள். அதற்கு அந்த குழந்தை, இன்று நீங்கள் கதையே சொல்லவில்லை, சும்மா பேசினீர்கள் என்று கூறினது. அப்போதுதான் அந்த தாய் நினைத்தார்கள், எத்தனை நாள் நான் ஆண்டவரிடம் முழு மனதோடு பேசவில்லை, முழு மனதோடு ஆண்டவரை தேடவில்லை, முழு மனதோடு ஆண்டவரிடத்திலே அன்பு கூறவில்லை என்று நினைத்தார்கள். நாமும் கூட முழு இருதயத்தோடு கர்த்தரில் அன்பு கூறுவோம், முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருப்போம், முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவோம், முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளையும் எங்களுடைய இருதயத்தின் நோக்கங்களையும் அறிந்து அதற்கேற்றபடி பலன் கொடுக்கிற தேவனாக எங்களை உற்று நோக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூற, முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட, முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.